அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, விரைவில் தொப்பையை குறைப்பதற்கான ஒரு எளிய பயிற்சி. ஸோ பொதுவாக இந்த தொப்பை இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உடற்பயிற்சி யோகா இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு விருப்பம் இருக்குது, ஆனால் இதுக்கு எங்களுக்கான நேரம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ ஏதாவது ஒரே பயிற்சியில் வந்து இதை குறைக்க முடியுமா, ஒரு கொஞ்ச நேரத்தில் இந்த பயிற்சியை முடிச்சுட்டு இதில் நிறையா பலன் கிடைக்குமா அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பயிற்சியை தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வந்தாங்க அப்படின்னா நீங்கள் விரைவில் என்ன செய்யலாம், அந்த மாற்றத்தை பார்க்க முடியும். ஸோ இப்போ அந்த பயிற்சியை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி படுத்துக்கோங்க. இந்த மாதிரி படுத்துட்டு நல்லா முதல்ல மூச்சு இழுத்து விடணும். ஒரு 2 தடவை மூச்சு இழுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி காலை சேர்த்து வச்சுக்கோங்க. காலை சேர்த்து வச்சுட்டு உங்களுடைய கையை இந்த மாதிரி பக்கத்தில் வச்சிடணும். ஸோ வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய காலை முட்டியை மடக்காமல் 2 காலையும் சேர்த்து இந்த மாதிரி என்ன பண்ணணும், நல்லா ஸ்ட்ரைட்டாக மேலே தூக்கி வைக்கணும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு சிலவங்களுக்கு ஆரம்பத்தில் அப்படி முட்டியை நேராக வைக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், முட்டி மடங்கியிருக்கும். ஸோ எந்த இடத்துல உங்களுக்கு நேராக வருதோ, எனக்கு இந்த அளவுக்கு வச்சுருந்தா தான் எனக்கு நேராக வைக்க முடியும், இதுக்கு மேலே கொண்டு போக முடியல பரவாயில்ல. ஸோ உங்களுக்கு அதிகபட்சமாக எவ்வளோ தூரம் போகுமோ அந்த இடத்துல காலை நேராக வச்சுக்கோங்க. நேராக வச்சுட்டு ஸோ இதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, இந்த கால் முட்டியை மடக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும், மெதுவாக அப்படியே கீழே என்ன செய்யணும், இறக்கி தரையில் வைக்கணும். ரொம்ப ஸ்லோவாக பண்ணணும். ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நல்லா மூச்சு. சிலவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சப்போர்ட்டுக்காக என்ன செய்யலாம்னா, நீங்கள் இந்த மாதிரி மேட்டெலாம் போட்டு பண்ணுறீங்க, இல்லை பாயில் பண்ணுறீங்கன்னா, இந்த மேட்டோட எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை 2 பக்கமும் நீங்கள் இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். இடுப்பெல்லாம் தூக்கக்கூடாது. நீங்கள் ஒரு சப்போர்ட்டுக்கு தான் நம்ம பிடிச்சிருக்கோம். இதில் என்ன பண்ணோம், அப்புறமா மெதுவாக இந்த மாதிரி காலை தூக்கணும். ஸோ இந்த மேட்டை நீங்கள் நல்லா பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், மெதுவாக அப்படியே என்ன செய்யுங்க, ஸ்லோவாக அப்படியே டவுன் பண்ணி பாருங்கள். டவுன் 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 டவுன். நல்லா மூச்சு. சிலவங்களுக்கு நீங்கள் ரொம்ப மேலே நேராக தூக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணினீங்கன்னா இந்த பயிற்சி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி வருமோ அப்படி நீங்கள் செஞ்சாலே போதும். சிலவங்களுக்கு இவ்வளோ தான் வரும். உத்தான பாதாசனா பண்ணுற மாதிரி மொத்தத்திலே இவ்வளோ தான் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே தூக்க முடியல பரவாயில்ல, இதில் வச்சுட்டு நீங்கள் ஸ்லோவாக என்ன செய்யணும், மெதுவாக இறக்கி பார்க்கணும். நல்லா மூச்சு இழுத்து விடணும். இல்லை எனக்கு மொத்தமாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, செய்யவே முடியல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம், ஒரு காலாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். ஸோ ஒரு காலை முதல்ல இந்த மாதிரி நேராக நீட்டி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் மெதுவாக என்ன பண்ணுங்கள், இறக்கி பாருங்கள். ஒரு 10 தடவை நீங்கள் என்ன செய்யலாம், இந்த மாதிரி மெதுவாக செய்யலாம். அதே மாதிரி அடுத்த கால். ஸோ இந்த ஒரு காலாக நீங்கள் என்ன செய்யணும், மேலே ஏற்றி இறக்கி பயிற்சி பண்ணணும் கொஞ்சம் நாளைக்கு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறமா நீங்கள் 2 காலையும் சேர்த்து என்ன பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். இல்லை இதுவுமே எனக்கு கஷ்டமாக இருக்குது, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி காலை மடக்கி வச்சுக்கோங்க. காலை மடக்கி வச்சுட்டு கையை பக்கத்தில் வச்சுக்கோங்க. சைக்கிள் மூமெண்ட், நம்ம சைக்கிள் ஓட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி என்ன செய்யணும், நீங்கள் காலை இந்த மாதிரி நீட்டி நீட்டி மெதுவாக மடக்கணும். ஸோ இதில் ஒரு 10 தடவை ஒரு 2 டைம் நீங்கள் செய்யணும். ஓகே. நல்லா மூச்சு இழுத்து விடணும். ஸோ ஒரே நாளில் ரொம்ப செஞ்சு வயிறுலாம் வலிக்கிற மாதிரி ஆயிடக்கூடாது. முதல்ல ஒரு 10 வினாடி செய்யுங்க. அதுக்கப்புறம் அதை தொடர்ச்சியாக ஒரு வாரம் பயிற்சி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு 5 வினாடி அந்த மாதிரி கூட்டி அதிகபட்சம் ஒரு 20 வினாடி வரைக்கும் நீங்கள் செஞ்சாலே போதும். அதை நீங்கள் தினமும் செஞ்சாலே நல்லா பலன் கிடைக்கும். இந்த காலை நீங்கள் நேராக நீட்டி வைக்கிறீங்க இல்லையா, ஸோ இதை நீங்கள் எப்படி செய்யணும்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு மொத்தத்திலே ஒரு 3 டைம்ஸ் தான் இந்த மாதிரி செய்கிறீங்க இல்லையா. 1. நல்லா மூச்சு இழுத்து விடணும். மூச்சு இழுத்து விட்டுட்டு திரும்ப இன்னொரு தடவை மெதுவாக இறக்கணும். ஸ்லோவாக. ஆரம்பத்தில் ரொம்ப மெதுவாக இறக்க முடியாது. இந்த மாதிரி கால் வரும்போது நம்மளை மீறி தரையில் அப்படி போட்டுருவோம். பரவாயில்ல, தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணுங்கள், அப்புறம் உங்களுக்கு மெதுவாகவே வரும். நல்லா மூச்சு இழுத்து விடணும்.
அப்புறம் 3ஆவது தடவை அப்படியே மெதுவாக ஸ்லோவாக நல்லா மூச்சு. ஸோ நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு வந்து நல்லா இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஆகும். ஸோ இப்போ இந்த தொப்பையை குறைக்கிறதுக்கான இந்த பயிற்சியை வந்து நம்ம பார்த்தோம். இதை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வாங்க. இது செஞ்சால் வந்து விரைவில் வந்து தொப்பை குறையுமா அப்படின்னா அது உங்களோட முயற்சி, உங்களோட பயிற்சிக்கு ஏற்ற மாதிரியான பலன்களை வந்து அது செய்யும். விரைவில் குறையும் அப்படின்னு இந்த பயிற்சியை செஞ்சுட்டு ஒரு வாரத்தில் எனக்கு குறையலை அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் நல்லா பயிற்சி பண்ணீங்க அப்படின்னா ஒரு 15 நாள்லேயே உங்களுக்கு அதில் வந்து ஒரு மாற்றம் தெரியும். தொடர்ச்சியாக வந்து நீங்கள் செஞ்சுட்டே இருக்கணும், தினமும் வந்து செஞ்சுட்டே இருக்கணும். ஒரே நாளில் ரொம்ப ஹெவியாக பண்ணாதீங்க. வயிற்றில் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, ஏதாவது ட்ரீட்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னா இந்த பயிற்சியை வந்து நீங்கள் செய்ய வேண்டாம். மற்றபடி நார்மலாக இருக்கிறவங்க வந்து பண்ணலாம். இல்லை எனக்கு பேக் பெயின் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த பயிற்சியை செய்யும்போது உங்களுடைய ஸ்பைனில் முதுகெலும்பில் ஏதாவது ஒரு வலி தெரியுது, எனக்கு அந்த பேக் பெயினில் இருக்கக்கூடிய வலி இந்த பயிற்சியை செய்யும்போது ரொம்ப கடுமையாக வலிக்கு அப்படிங்கிறவங்களும் இந்த பயிற்சியை வந்து என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் செய்யக்கூடாது. அதே மாதிரி கழுத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அவங்களும் இந்த பயிற்சியை வந்து செய்ய வேண்டாம். மற்றபடி இந்த பயிற்சியை வந்து எல்லாருமே வந்து செய்யலாம். தொடர்ச்சியாக செஞ்சு பாருங்கள். இதோட பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.